அதனால என் சிஷ்யன் ஒருத்தன் வந்திருக்கேன். இந்த மேடையில் வந்து அவனுக்கு அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் இந்த மருதங்குடி கிராம பொதுமக்கள் அனைவரும் அவனுக்கு நல்லதொரு ஆதரவு தரும்படி உங்கள் பாந்தொட்டு கேட்டு சென்று அவனை கூப்பிடுறேன். அடே சிசியா, ஏயா அந்த பப்புனு இப்போ வந்து ஆடு என்ன கப்பு வர அப்படி அடே சிசின்னு இப்போவே இப்படி விட்டியாடா? இதெல்லாம் கொடுமையிலையா இருக்கு. அதோ அந்த பிராந்தி கடையில் குடிக்க வேண்டும், இதோ இந்த மரத்தடியில் கிடக்க வேண்டும். இந்த முரட்டு காலையா வந்திருக்கான். ஒரே வேட்டியில் ஒரே சட்டையில் ஒரு மாசம் பூரா குளிக்காம சுத்துவோட்டரான உடல் அலமல் பண்ணு. ஏண்டா எடுவட்ட நாயே, எல்லாத்தையும் நான் திருத்துறதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தா நீ கெடுக்கிறதுக்கு வந்திருக்கியாடா? நீ மறுபடியும் முதல்ல இருந்து வந்துட்டியாடா? நீ அருமையா வரானே. அது வேணாம்டா, அதை ஒதுக்கிடுறா. போடா எடுவட்டவளை, எதை கொண்டாந்துடா காமிக்கிற? போடுறா, 2 கோடு போடுறா. இவங்க டான்ஸ் பாருங்களா? சரி ஆடுமா? மாம்பழம் விற்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா? மாம்பழம் விற்கிற கண்ணம்மா ஓ மனசு தெரியலம்மா. கடப்புல குட்டா புள்ள கருக மணி கொட்டா புள்ள வாங்கிச்ச பண்ட புள்ள கண்ணம்மா புருஷ பண்ணம்மா. என்னடி முடியம்மா உன் கண்ணுல மையி யார் வச்ச மையி இது நான் வச்ச மையி. முன்னாலே போமாங்க முன்னாலே ராவே மதுரை மதுரை வெள்ள மைகண்டு தஞ்சாவூர் மதுரை மதுரை வெள்ள மைகண்டு தஞ்சாவூர் போனம் கண்ணம்மா நீ குட்டி கடி போவதே பண்ணம்மா. பின்னாடி முடியம்மா உன் கண்ணுல மையி யார் வச்ச மையி இது நான் வச்ச மையி. மத்தத நான் பாத்துக்கிறேன்டா. சரி ஸ்தபா. சிஷியனா மட்டும் இருந்துக்க. பாடி ஆடுறா தம்பி, தம்பி பாடி ஆடு. ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டிட்டு வந்து 2 பேர் வந்திருக்கா நாமக்கல் இன்னைக்கு. வண்டி எத்தனை தாங்க? பாரு. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள காத்து சவந்த புள்ள கண்ணம்மா மாமாடா ஓ புருஷன் என்னம்மா என்னடி முடியம்மா ஓ கண்ணுல மையி. சரி அத்தியாரம் இப்ப தனித்தனியா போடுவோம். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா உடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா சோமியா
வணக்கம் ஐயா. வணக்கம். மாப்பிள மருது. அடே ஒத்துவேலு. யாரு? என்ன வேலு? சத்திவேலு. ஏப்பா ஓமரு. ஓமரா? ராமர்ரா? ராமரோ? மாப்பிள ராமர் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்க அப்பன் வாத்தியாருக்கும் வணக்கம். இருக்கட்டும். இருந்தாலும் இன்னைக்கு மருதங்குடியில் சொன்னாங்க. எங்க அப்பா வாத்தியார் சொன்னாரு, அடே மகனே, நம்ம கருப்பாயம்மன்ற நம்ம சீலக்காரியம்மனுக்கு இன்னைக்கு திருவிழா வச்சிருக்கோம். நீ வாடா, நீ பெருங்கொண்ட வியாபாரி, அதனால வியாபாரம் நல்லா விற்கும் அப்படின்னு எங்க அப்பன் சொன்னாரு. சரி. மருதங்குடியில இருந்து அவர் வர்றாரு எங்க ஊருக்கு வியாபாரம். சரி. நல்லூர்ல இருந்து இன்னைக்கு மருதங்குடிக்கு நான் இங்க வந்திருக்கேன் வியாபாரம். என்ன வியாபாரம்? நம்ம வியாபாரமே சிறப்பான வியாபாரம். என்ன வியாபாரம்? நம்ம என்ன வியாபாரம்யா? என்ன சொல்லியா? வெள்ளப்புண்டு. டேய், வெள்ளப்பூடு பூடுன்னு சொல்ற. வேணாடா டேய், அந்த வாட வேணாடா. எங்க ஊர்ல பயங்கரமா பேசிச்சு. இல்லையா, வெள்ளப்பூண்டு வியாபாரம். அந்த வியாபாரம் ஓடல. அதுக்காக இப்போ வியாபாரம் வச்சிருக்கீங்க ஐயா. இப்போ வியாபாரம் வச்சிருக்கேன். அந்த வெள்ளப்பூண்டு வியாபாரம் ஓடல, வேடல. அதனால அந்த வியாபாரத்தை விட்டுருவோம். விலை ஏறி போச்சு. இப்போ விலை அதிகமான விலை. ஆமையா. இப்போ ஒரு வியாபாரம் கொண்டாந்துருக்கேன். என்ன வியாபாரம்? முளையப்பொடியே, மிளகாய் பொடி. ஒழுங்கா சொல்லல. நாக்கு இழுக்கு என்ன உள்ள. எங்க ஆத்தா வசப்புண்டையில நிறைய ஊத்திச்சா. ஆஹா, வசம்பு வசம்பு. அதனால அந்த மிளகாப்பொடி வியாபாரம் ஓடல. சரி. இப்போ ஒரு வியாபாரம் கொண்டாந்துருக்கேன். என்ன? கோலப்பொடி. கோலப்பொடி. கோலப்பொடியா? பூரா மொட்டை நாக்கு பயிலாவில் இருக்கேன். அப்பப்ப மறந்துடுறேன். என்ன செய்ய சொல்றேன்? என்னைக்கு மறந்தங்குடி அதோட சேர்ந்தானோ பூரா மொட்டை நாக்காத்தானு நான் போனேன். நம்பேன். அதனால இன்னொரு வியாபாரம் வச்சிருக்கீங்க. என்ன வியாபாரம்? நம்ம வியாபாரம் நிறைய வச்சிருக்கேன். என்னது? பழைய துணிமணி வியாபாரம். அடே, துணிமணி வியாபாரம். துணிமணி. ஆமா, என்னன்னு தெரியல, அப்பப்ப மறந்துடுறேன். அதுக்கடுத்து அந்த வியாபாரமும் ஓடல. இப்போ ஒரு வியாபாரம் வச்சிருக்கேன். என்ன? பொம்பளை பிள்ளைக்காக சிறப்பா கொண்டாந்துருக்கேன். என்னது? வளையல். வளையல் 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 அப்படி சொல்றா. ஐயா ஐயா, பெரிய எந்த வியாபாரம் ஓடல. அருமையான ஒரு பெண்மணி. இந்த பெண்மணியை பார்க்கையில அடாடா, நானும் எத்தனையோ பெண்மணியை சந்திச்சிருக்கேன். இந்த பெண்மணியை மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இப்படி இருந்தா தாய தொழிலுக்கு சத்து நல்லா இருக்கும். மாடு 2 மாடு சொதையா இருக்கணும். 20 வருஷம் சென்றாலும் இப்படியே தாண்டா இருக்கேன் அந்த பிள்ளை. அதனால நான் பெரிய கவிஞனா இருப்பதனால எங்க இந்த பிள்ளை எப்படி வர்ணிக்க போறேன் தெரியுமா? சொல்லு. இந்த கவிஞன் மவளை சிறையடிப்பான், இந்த புலவன் மவளை பாட்டி செய்ப்பான். எந்த கலைஞனும் இவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவனை பாட்டில் வைப்பான். இந்த கவிஞன் மவளை சிறையடிப்பான், இந்த புலவன் மவளை பாட்டி செய்ப்பான். ஒரு இயற்கை காலவன், ஒரு இயற்காயன் காலவன் நான் பார்த்ததில்லை. இவள் ஒரு தீயத்தான் ரொம்ப அழகியன், ரொம்ப அழகியன் நான் கேட்டதில்லை. இவள் வார்த்தையத்தான் ரொம்ப கவிதை என்று, ரொம்ப கவிதை என்று நான் பார்த்ததில்லை. இவள் ஒரு தீயத்தான் ரொம்ப அகலம் என்பேன். என்ன ரொம்ப அழகி என்பேன். அப்படி சொல்ல ரொம்ப அகலம்ங்கிற. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, இருக்கு உனக்கு இருக்கு இது இல்லாத மன கணக்கு. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, தப்பு கணக்கு, தப்பு கணக்கு. ஏன்னா நீ வர்ணிச்ச நானும் வர்ணிக்கணும்ல. பழக்கம் இல்லாத கழுத கிட்ட கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பாலை. பழக்கம் இல்லாத கழுத கிட்ட கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பாலை. அதை பட்டு காலை. அப்ப பல்லு போகுமா, அப்ப பல்லு போகுமா, போகுமா சொல்ல முடியாது. அதனாலே பழக்கம் இல்லாத கழுத கிட்ட கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பாலை. போட போட படி பையலே புத்தி எட்ட மட பையலே, போட போட படி பையலே புத்தி எட்ட மட பையலே. உனக்கு எனக்கு சண்டை இங்க உடைய போகுது மண்டை. ஐயா உனக்கு எனக்கு சண்டை இங்க உடைய போகுது மண்டை. ஐயா உஷாரையா
ஜாடையா உசாரு ஓரஞ்சார உட்காரு உசாரி உறஞ்சார உசாரே உச்சாரு நான் உச்சாரு ஓரஞ்சார உட்காரு அண்ணன் தம்பி அக்கா மாறு அப்படி அப்படி உட்காரு சின்ன பயலே செவி கேளடா சின்ன பயலே செவி கேளடா நான் சொல்ல போற வார்த்தைகளை எண்ணி பாருடா எண்ணி கூறடா. என்ன ஒரு வாத்தியாரை பார்த்து சின்ன பெண் கட்டுவிட்டாளா? அப்புறம் சின்ன பையன் தானே. நல்லா தெரிஞ்சுக்க, என்ன பாக்குறதுக்கு சின்ன பையன் ஆ, ஆனா செஞ்சான்னு வச்சுக்க ஆஹா. என்னைக்கு மறக்க நீ முடியாது. செஞ்சிட்டாலும் புழுன்னு தான் இருக்குதுங்க. ஏமா புழு புழுன்னு இருக்காதும்மா. ஆ. வேணாம், என்ன வேணா? ஆளுக்கு ஏன் நீ வேணா பேசி பாரு. ஆளு கூட நிறைய ஏய், ஏய். இருக்கு. ஏன் ஆளு இருந்தா என்ன பண்ணுது? நீ வேணா பேசி பாரியா. அத்தா ஆ. மத்த இடத்துல பேசிடுவேன், சரி. ஆனா நம்ம மருதங்குடி ஆ. மதிக்கக்கூடிய இடம் சரி. இந்த இடம். மத்த இடத்துல சாக்கடையா போயிடலாம், இங்க வந்து சைவமா போயிடுவோம். இப்ப நீ இங்க வந்த உடனே இப்ப என்ன வியாபாரம் பார்த்த? ஏய் ஆ. என்ன? ஏய், என்ன என்ன? உனக்குலாம் அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொன்ன இருக்கா? மேல இருக்கா? கீழே இருக்கா? ஓரமா இருக்கா? ஒட்டி இருக்கா? படுத்து இருக்கா? படுக்காம இருக்கா? எந்திரிக்காம இருக்கா? அப்படிலாம் கேட்டு போடுவேன். போட கேட போயமான கிறுக்கு போயமான அவனே இவனே லூசு மேல முட்டை மேல கலாணி மேல திருட்டு மேல அப்படிலாம் பேசி விடுவேன். பேச மாட்டேன். ஏன்னா ஆண்கள்லாம் 2 கண்கள் இருக்காங்க. ஆண்களை மதிக்கணும் அப்படின்னு என் தாயார் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஓவரா பசங்க தூக்கி போட்டு உன்னை மிதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுந்தரி, என்ன இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க, சொல்லு முத்துவேல்ற. என் பேரை சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? ஏன் நீ என் பேரை சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இல்ல, ஏன் என்ன என் பேரை நீ சொல்ற? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க, என்ன யாரோடையும் வம்புக்கு போக மாட்டேன். ஆ. ஆனா வந்தாச்சு விடவே மாட்டான். கோத்த 60 வயசு கிளவியா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு அமுக்காம விட மாட்டேன். நானும் போக மாட்டேன் சண்டைக்கு. ஆனாலும் வந்த சண்டையை விட மாட்டேன். அது 60 வயசு கிளம்பனா இருந்தாலும் சரி, கொப்பனா இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு நானும் ஒரு அமுக்காம விட மாட்டேன். அத்தா ஏமா வாத்தியார்ட்ட மோதாத. அத்தா ஆ? நான் வந்து இப்ப சிவபக்தன் ஆகிட்டேன். சரி. சிவபக்தனா மாறி ஆ. இப்ப வந்து அங்க மாறிட்டேன். அழகுகளுக்கு பிச்சை எடுக்க போறியா? மகாவிஷ்ணா மாறிட்டேன். அப்படி சொல்லு. அதனால நான் அழகுகளுக்கு திரி எடுக்க போறேன். ஆமா. அதனால நான் யாரையும் பெண்களை வந்து தப்பா சொல்ல மாட்டேன். நான் பெண்களை வந்து கண்களா மதிக்கிறேன். ஓ, கண்களா? ஆமா. சரி. அதனால நான் கூட நினைச்சேன் என்னன்னு. உன்னை தாய் குளம்னு நினைச்சேன். சரி. இப்பதான் தெரியுது சரியான நீ தெப்ப குளமா இருந்து. ஏய், பொம்பளை பிள்ளை அப்படிலாம் தப்பு. இப்பதானே சொன்னேன், மரியாதையோட பேசுவேன், ஒழுக்கத்தோட பேசுவேன். அப்புறம் பொம்பளை பிள்ளை தப்பு. அடிச்சன கண்ணன் பொட்டி தாளிச்சு பாரு. போனா போது பொம்பளை பிள்ளைய மரியாதை கொடுக்குறீங்க. ஆம்பளை பிள்ளை மரியாதை கொடுக்குறேன். என்ன பேசுற? நீ என்ன பேசுற? உனக்கெல்லாம் என்ன தெரியும்? உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நிப்பாட்டுமா. ஏ நிப்பாட்டியா? என்ன நீ பெரிய ஆளு? என்ன நீ பெரிய ஆளு? இங்க பாரு, இங்க பாரு. நான் பேசினா மரியாதை கொடுத்து மரியாதை கையை பேசணும். கொடுத்து கையை வச்சு பேசிக்கினே வச்சுக்க. கையை ஒடிச்சா ஒடிவேன். ஒழுக்கமா பேசணும். இன்னொன்னு, என் கூட பிறந்த ஒரு பெண்ணு, என்னை பெத்தெடுத்தது ஒரு பெண்ணு, நான் கட்டிக்கிட்டது ஒரு பெண்ணு அப்படின்னு போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்க, இந்த முத்துவேலுடைய ஒரு முகத்தை எல்லாருமே பார்த்திருக்காங்க. இங்க பாரு, நீ சொன்ன அதே தான் நான் சொல்றீங்களே. என்னோட என்ன இந்த முத்துவேலுடைய திருமுகத்தை நீ பார்க்கல. ஓஹோ, உங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்க. காட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் காட்டுங்க, நாங்களும் கொஞ்சம் பாத்துக்கிறோம். காட்டிட்டேன். எதை? எங்க அத்தை சொல்லிருச்சு. அதே போன் நம்பர் அழுத்தி நீ சொல்லல தெரியும். நீ என் மருமை எப்பயும் என் உடம்பு கரையாம இருக்காரு அப்படின்னுச்சு. எந்த தே? சரி, நீ ரொம்ப பேசுற. நீ பேசிக்கிட்டு அடிச்சு ஆப்பால் படுபடுவேன். புடிச்சிட்டு புட்டா வச்சு விட்டுருவேன். குத்து குத்துன்னு சொல்லி உட்கார வச்சு போயிருவேன். குத்து குன்ன குடில என்ன காட்டி எடுக்க விட்டுருவேன். ஏறிக்கிட்டு முடிச்சா நாரி கடி செத்து போயிருவேன். ஏறிக்கிட்டு அடிச்சனா நீ நாரிக்கிட்டு செத்து போயிருவ. இன்னைக்கு போடுற வாட்டில இன்னைக்கு உன் பாவட. என்னது புரியல. இன்னைக்கு போடுற ஓட்டல உன் பாவட. இன்னைக்கு போடுற ஓட்டல உன் சட்டி டவுசர் கிழிஞ்சு வரும் பாத்துக்கா. சரி இருமா, இப்ப மட்டும் பேச்சு பேசுறீல, ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்கறேன். என்ன? நீ பொம்பளை பிள்ளை தானே? ஏன் உனக்கு என்ன சந்தேகமா இருக்கா? உன்னை நான் காதலிக்கிறேன். என்னையா? எங்க அண்ணன் இருக்கான்டா சொன்னாலும். இப்ப நான் காதலிக்கிறேன். சரி. காதலிச்சா 2 பேருக்கும் திருமணம் ஆயிருது. ஆமா. திருமணம் ஆயிருச்சுன்னா, கல்யாணம் ஆயிருச்சுன்னா, சரி, அந்த முதல் இரவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா, அந்த முதல் அன்னைக்கு எனக்கு என்ன கொடுப்ப? அந்த முதல்வர் வரைக்கும் உனக்கு என்னத்தை கொடுக்கணும்? பாலை கொடுக்கணும். ஏய், செம்புல பால் கொண்டு கொடுப்பாங்கய்யா. பாலும் பழம் இதெல்லாம் கொண்டு கொடுப்பாங்கல்ல. ஏமா நீ உன் பாலை எனக்கு கொடுப்ப? ஏன் பாலையில பசுமாட்டு பாலையா? அதத்தாமா சொல்றேன். அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப இல்ல, நீ சொல்ற பொக்கிஷனே சரியில்லாம நான் கேக்குறேன். என்ன? இப்ப பால் எங்க கறப்போம்?
பால் பசுமாட்டுல தான் கிடைக்கும். நீ என்ன மாடு? நான் வந்து பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை. ஆமா. மாடு? மாடு பொம்பளை பிள்ளை தான், அது வந்து பசுமாடு அப்படின்னு சொல்றோம். ரெண்டுல தானே கறக்குறோம். அதுக்கு இல்ல பால் கறக்குற பால் வந்து மாட்லையா கறக்குறான். அத்தா சுந்தரி, என்ன மத்தாள்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. ஏ முத்துவேலு, இது மத்தாள்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. எங்க ஐயாவுக்கு தெரியுது வினயம் பிடிச்ச காலை. இது தென்னாட்டு காலை. நல்லூர் காலை தெரியா? நல்லூர் காலை இது தென்னாட்டு காலை. சரி, அது எங்க அப்பனுக்கும் தெரியும். எந்த நிலத்தை எப்படி உழுகணும், எந்த நிலத்துல எப்படி உழுகக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இன்னொன்னு தெரியுமா? என்ன? சரி, அவர் நாரது வரட்டும், அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். அதை இதை ஒதுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து திருப்பி கேட்குறேன். இப்போ 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எனக்கு பாலை கொடுக்குற. சரி, நான் என்ன கொடுப்பேன்? நீ என்ன கொடுப்ப? நான் என் பழத்தை கொடுப்பேன். ஏய், எந்த பழத்தை? வாழைப்பழத்தை. அப்படி சொல்லு. வாழைப்பழத்தை கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறோம்? எதுக்கு? நீங்க ஏன் பாலை கொடுக்குறீங்க? நாங்க வந்து குடிச்சிட்டு நீ தெம்பா தூங்கி எந்திரிக்கட்டும்னு பாலை குடிக்கிறோம்னா, ஏன்னா பால் குடிச்ச வீட்டுல பழுது நினைக்க கூடாது அப்படின்றதுனால இனிமேல் நீ யார் வீட்டுக்கும் பழுது நினைக்காதீங்க. என்கிட்ட வந்துட்டீங்க, அதனால என் பாலை குடிங்க, நீங்க கொடுக்குறீங்க. சரி, நான் ஏன் பழத்தை கொடுக்குறேன்? எதுக்கு? வாழையடியாக வாழையாக, அதனால என் வாழைப்பழத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். சரி, முடிஞ்சிச்சு. அந்த பிரச்சனையை விட்டுருவோம். சரி, இப்ப முதல் இரவு முடிஞ்சுச்சு. முதல் இரவு முடிஞ்சுச்சுன்னா இப்ப காலையில என்ன கொடுப்போம் புருஷனுக்கு? காலையில டீ கொடுப்போம். ஏய், பெட் காபி கொடுப்போம். அடிச்சேனா ஏய், போட்டேன்னா உன் செவ்வி காது அந்து போயிடும். இதுக்கு முன்னாடி நீ கொடுத்ததே இல்லையா? நான் கொடுத்ததே இல்லையே. காலையில டிஃபன் கொடுப்பீங்க. காலையில அது 8-9 மணிக்கு தானே. எந்திரிச்சோன்னா என்ன கொடுப்பேன் அப்படின்னா, எந்திரிச்சோன்னா டீ கொடுப்போம். அதை விட்டுருவோம். காலையில என்ன கொடுப்பீங்க? எது 8 மணிக்கு டிஃபன் கொடுப்போம். டிஃபன் கொடுக்குறீங்கல்ல? ஆமா. காலையில டிஃபன் கொடுத்தா இட்லி அவிக்கணும். ஆமா, இட்லி அவிச்சுட்டு இட்லி அவிக்கணும். இட்லி என்கிட்ட கொடுங்க. இங்க கையா காமிக்கணும். இட்லி அவிக்கணும், அங்க காணுங்க. அந்த இட்லியை அவிக்கிறீங்கல்ல? ஆமா. முதல்ல இட்லி அவிக்க என்ன தேவை? இட்லி அவிக்கிறதுக்கு மாவு தேவை. ஓடி கூறுகட்ட சிரிக்கி. என்ன? இட்லி அவிக்க மாவு தேவையா? ஆமா, மாவு இருந்தா தானே இட்லி அவிக்க முடியும். முதல்ல இட்லி அவிக்க அடுப்பு தேவை. இழிச்சா தரமா பேசக்கூடாது. இட்லி வேகணும், முதல்ல சட்டி அடுப்புல வைக்கிறது. இப்ப இட்லி அவிக்க என்ன தேவை? இப்ப இட்லி அவிக்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அடுப்பு தேவை கிடையாது. முதல்ல விறகு தேவை. ஆனா நான் சொன்னேன் அப்பவே, அந்த அழகண்ணன்ட்ட சொன்னேன், சரியான மெண்டலை போட்டிருக்கீங்க பப்புனா, இந்த பப்புனை போட்டா நான் வர மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டாரு. சரி, இப்ப நான் கேட்கிறேன், என்ன? இப்ப இட்லி அவிக்க என்ன தேவை? இட்லி அவிக்கிறதுக்கு விறகு தேவை, அடுப்பு தேவை, மாவு தேவை, சட்டி தேவை. கிடையாது. என்ன? முதல்ல உன் சட்டி தேவை. இப்ப நானும் பார்த்தானே சொல்லிக்கிறீங்க. இப்ப இன்னொன்னு கேட்கிறேன், என்ன? இட்லி அவிக்க என்ன தேவை? இல்ல, நீ அங்கே கேட்டுக்க, நான் சொல்ல மாட்டேன். நான் தான் சொல்லிட்டேன். அடுப்பு தேவை, விறகு தேவை, சட்டி தேவை. சட்டி தேவை. இட்லி அவிக்க என்ன தேவை? மாவு தேவை. கிடையாது. முதல்ல துணி தேவை. ஒன்னையெல்லாம் எங்கிட்டு ஒன்னையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்ல, ஒன்னையெல்லாம் எங்கிட்டு கண்டுபிடிச்சி எங்க உசுரை போட்டு வாங்குற கூட்டியாந்துருக்காங்க. சரி, அதை விட்டுருவோம். இப்ப இன்னொரு கேள்வி, அதை முடிச்சுட்டு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இட்லி சாப்பிட என்ன தேவை? இட்லி சாப்பிட்றதுக்கு சட்னி சாம்பார் தேவை. வாய் தேவை. இட்லி சாப்பிட்றதுக்கு என்ன தேவைன்னா சட்னி சாம்பார் தான் தேவைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கேட்கிறேன், என்ன? இப்ப இட்லி சாப்பிட என்ன தேவை? இட்லி சாப்பிட்றதுக்கு கை தேவை. கிடையாது. அப்புறம் முதல்ல தட்டு தேவை. இப்ப இட்லி சாப்பிட என்ன தேவை? இப்ப இட்லி சாப்பிட்றதுக்கா வாய் தேவை. கிடையாது. இட்லி தேவை. இப்ப இட்லி சாப்பிடும் என்ன தேவை? நீ சரிபட்டு வர மாட்டே. இல்ல, இப்ப இட்லி சாப்பிட என்ன தேவை? சரி வா, சரி அதை விட்டுருவோம். பிடிப்பா. மருது சும்மா கிடந்த சிட்டுக்கருவிக்கு சோத்த போடுவானே. சும்மா கிடந்த சிட்டுக்கருவிக்கு சோத்த போடுவானே. இப்ப கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. இப்ப கொத்த வருவானே. சரங்குவத்தியும் தேரு பார்க்க போனாலும், சரங்குவத்தியும் தேரு பார்க்க போனாலும், அங்க 2 சரங்குவத்தி வரட்டு வந்தாலும் மானங்கட்ட மல்லாரி மாலை எங்கடி போட்ட. மானங்கட்ட மல்லாரி மாலை எங்கடி போட்ட. நான் மாரியம்மா குளத்துல ஊரத்தான போட்டேன்.
நல்லா விளைஞ்சான் கோர நடுவுல கிடைச்சான் கைத்தண்டி சாரை நானா அதான் காத்துல கிடக்குது கத்தாழ இன்னைக்கு போட்டுக்க கூட ஒரு பித்தாழை அப்படின்னாங்களாம். எத இன்னைக்கு கொஞ்சம் நீ கொஞ்சம் ஓவராத்தான் போற போனா என்னைக்கு ஓவராத்தையும் போய்கிட்டு இருப்பேன். என்னது என்னைக்கு நான் இத்தனை நாள்ல நான் உங்களை பார்க்கல இல்ல இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அதை பிரிச்சு விட்டா தானே நம்ம சந்திக்க முடியும். அதனால உங்களை பத்தி எனக்கு தெரியாது என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாதுல அப்படிங்கிற காரணத்தினால நம்ம போமா. அதனால இன்னொன்னு தெரியுமா என்ன பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம் மருதங்குடி கம்மாக்குள்ள படுத்து கிடந்துட்டு என் பணியாரத்தை காணாமனு வந்தாலாம் அப்படின்னு சொல்ல போறேன். என் பணியாரத்தை காணாம என் பணியாரத்தை அடிக்காத வீங்கி போயிடும். யாருக்கு? உனக்கு தான் அடிக்கிறது வீடானே. அவனுக்கு எங்க பணியாரம் இருக்கு? எனக்கு வீங்காது. ஐயா இங்க தொடையில அடிக்க அடிக்க வீங்கி போயிரும்ல அடிச்சிடாத. அது இன்னொன்னு தெரியுமா என்னது? அது கழுத கட்ட கேட்டுக்கு இது ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு வேணும்டிச்சா. கழுத கட்ட கேட்டுக்கு நீ சொல்ற மாதிரி வருமா மாத்தி வராதா? ஒரு 10 கழுத கட்டி கிடக்காங்கிட்டு எங்கிட்டு அவனா போ 10 கழுத கட்டி கிடக்கு அதுவே உனக்கு பத்தாது. சாமியா சைக்கிள் போனாராம் பூசாரி எனக்கு புல்லோட்டு வேணும்டாரா. புல்லோட்டு உனக்கு அப்படித்தான் இருக்குது. சரி பரவாயில்ல பேச நிறைய பேசலாம். நீங்க யாருங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரம் பார்க்க வந்திருக்கீங்க. என்ன வியாபாரம்டா? இழந்த பழம் வியாபாரம்ங்க. இது இழந்த பழம் மாதிரி தெரியலையே. வேற எப்படி பழமா தெரியுது? இது பார்த்தா பலாப்பழம் மாதிரில தெரியுது. இழந்த பழம் வியாபாரம் பாக்குறியா? நீ எந்த பழத்தை சொல்ற? ஏமா நீ என்னவே பார்த்துட்டு சொல்ற? அந்த பிள்ளை சொல்றது சரிதான். அந்த பிள்ளை பழத்தை இழந்துருச்சு. ஏய் இழந்த பழம் அதே இளம் பழத்தை இழந்துட்ட. நான் இழக்கலையா? ஏமா சரி அது இருந்துட்டு போகுது. இன்னொன்னு நான் சொல்றேன் கோச்சுக்கிற மாட்டேங்கல. என்ன உங்கது? என்னது? நாட்டு இழந்த பழமா இல்ல இல்ல நம்ம மலை இழந்த பழமா? முதல்ல வாயில இருக்க வாணிய முதல்ல எச்சத்தோட வடியுது. ஏமா கேரங்க பழத்தை பார்த்துட்டு வடியுதுமா. நல்லா தொடச்சுக்க. நாட்டு பழமையா? எத்தனை பழத்தை நான் பார்த்தவன். ஆமா அதனால தானே இப்போ நான் நம்பி அழுத்தி நம்பர் சொன்னேன். நானும் இந்த பழத்தை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுறேன். நீ ஒரு ஜென்மத்துக்கு முடியாது. சண்டால விட மாட்டேன்றானே. ஏன் என் சோத்துல மண்ணலி பழம் வைக்கிறியா? என் பழம் வந்து நாட்டு பழமையா? சரி நாட்டு பழம். ஆமா. ஏமா உங்க புடி கணக்கா இல்ல உலக்கு கணக்கா இல்ல குத்து கணக்கா? ஏய் உலக்கு கணக்குயா? இங்க பாரு உலக்குக்கு எவ்வளவு? ஒரு உலக்குக்கு எவ்வளவு? நான் கேக்குறேன். ஏமா ஒரு உலக்கு எவ்வளவுமா? ஏய் ஒரு உலக்கு ஒழுங்கா சொல்லனா வாயில இடிச்சு அப்படியே மைக்க தூக்கி. ஒரு உலக்குக்கு எவ்வளவு? ஒரு உலக்கு வந்து 50 ரூபாங்க. ஓமா முந்தா நாள்ல 1.5 ரூபா தான் கொடுத்தேன். ஏய் அது வந்து மலை பழத்துக்கு. என் பழம் வந்து நாட்டு பழம். ஏமா அதுக்கு இன்னும் விலை ஒஸ்தி தான் சொல்லணும். நல்லா தெரிஞ்சுக்க. என்ன மலைப்பழம் உடம்புக்கு நல்லதா இல்ல நாட்டு இழந்த பழம் உடம்புக்கு நல்லதா? நாட்டு பழம் தான் உடம்புக்கு நல்லது. ஏமா உங்க நாட்டு இழந்த பழம் நீ வியாபாரி. நீ 50 ரூபாண்டில. சரி நானும் வியாபாரி தான். நீங்க என்ன வியாபாரி? புளியம்பழம். புளியம்பழம் வியாபாரியா? ஆமா புளியம்பழம் இந்த சீசன் கிடையாது. ஏமா சித்திரை வையாசில கிடைக்கும். சொல்றத கேளு. இந்த புளியம்பழத்தையும் இந்த இழந்த பழம் கெட்டு போகாம இருக்கணும்னா அந்த இழந்த பழத்துல எதை சேர்க்கணும்? எதை சேர்க்கணும்? என் புளியம்பழத்தை சேர்க்கணும். உன் புளியம்பழத்தை சேர்ந்து அதை அவிஞ்சு சேர்த்து கெட்டு போயிடும். லூசுத்தனமா நல்லா இருக்காது ஓ இழந்த பழம் புளியம்பழம். மொத்த ஏய் அடிச்சேன்னு வச்சுக்க கையை ஒடிச்சு விட்டு போயிருவேன். அடிக்கிறியா? எதை அடிச்சிட்டு போ. வேணாம் ஒன்னே அடிக்க முடியாது. நானு இன்னொன்னு தெரிஞ்சுக்க. என்ன? புளி இல்லாம எந்த விஷயத்துக்கும் கிடையாது. அது உண்மை. அதை ஒத்துக்கிறேன். சரியா? குழம்புக்கு வந்து புளி தான் தேவை. என் புளி இல்லாம ஓம் புளி இல்ல புளி என் மரத்துல காய்ச்சுனா அப்படி சொல்லு. ஓம் புளியம்பழம் தான். ஏமா நீ புளியம்பழம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எத்தனை பழம் பாத்திருக்க? எல்லா பழம் பாத்திருக்கேன். தொரட்டி பழம் பாத்திருக்கேன். சொல்லு. தொரட்டி பழம் பாத்திருக்கேன். நீல பழம் பாத்திருக்கேன். குட்டை பழம் பாத்திருக்கேன். ஏய் இல்ல ஒண்ணு ஒத்த கொட்டை பழம் பாத்திருக்கியா? ஒத்த கொட்டை பழம் பாத்திருக்கேன். ரெட்டை கொட்டை பழம் பாத்திருக்கேன். கை விடுறா. ஏன் கை விடுறா? என்ன நீ பூராமே கோணப்பழமாவே பாத்திருக்க. ஏய் நான் பார்த்தது ஒரு நேரு பழமையா? அது அந்த மரம் வகுசி எவ்வளவு? ஆமா கொரட்டி பழம் பெருசா இருக்கும்டா. இன்னொன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? ஏய் கொரட்டி பழம் தான் பெருசா இருக்கு. ஐயா நீங்க ஒரு சும்மா இருக்கீங்க. அந்த தொரட்டு பழம் வந்து விளங்காது. ஆனா இன்னொரு பழம் பாத்திருக்கியா? நெடுக பழம். ஆனா அது நாரா இருக்கும். ஆனா இழுத்தாலும் வராது. நீங்க அவரை பார்த்தா சொல்றா? சொல்றத பேசு. கேட்டுட்டு பேசு. சொல்லு. இந்த தொரட்டி பழம் வந்து உழுப்புனா மரத்துல உழுப்புனா தொலை தொலைன்னு விழுந்துரும். ஆனா இந்த நெட்டு பழம் இருக்கு பாரு
இந்த பழம் என்னைக்கும் கீழேயே விழுகாது. விழுகாது, அது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டா சேர்த்தேன். அது என்னைக்குமே அந்த நட்டு பழம் விழுகாது. சரி இருக்கட்டும். இருந்தாலும் சரி. ஆடுநாள் ஆடுவே, பாடுநாள் பாடுவே, ஒரு நாள் ஓடுவே, உட்காந்தா உட்காருவே, படுத்தா படுத்துக்கிட்டே ஆடுவே. ஆடலாம்ல? ஆடுவான். ஆடுவான். அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசா பிளவைக்காரி, ரோசாப்பூர் அமுக்கக்காரி, சுந்தரி எந்த பாடு போட்டாலுமே எந்த போடு போட்டாலுமே நல்லூர் முத்துவேலு உன்னை ஏறெடுத்து பார்ப்பதில் ஒரு தனலா தானே தன்னானே. என்னடா அட்டம் சாய்க்குது? என்ன அட்டம் சாய்க்கிற? என்ன உன் பூனை கலட்டி விடுவேன். உன் பொட்டியை கழிப்பிடுவேன். எங்க நேரம் இடிக்கிறக்கே வரி. என்ன என்ன ஏன் இடிக்காம, ஒதுக்குற? ஏன் உன்னால இடிக்காம ஆட முடியாதா? பப்பன் டான்சர் என்னமா? என்ன பப்ப டான்சர்? என்ன லேசா தொட்டுக்கிட்டு ஏன் பப்ப டான்சரை அடிச்சு இடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? முன்னால விட மாட்டேன்னு. அப்புறம் என்ன எனக்கு நீ சப்போர்ட் இருக்கு? ஏன் இங்க சொல்லிவிட்டு அங்க வந்து கஞ்சி ஊத்தாம போறதுக்கா, சோறு விடாம போறதுக்கா? சகல விடு சகல பாத்துக்குறோம். யாரு அப்புறம் சொல்லிடுவாப்ல, நீ முத்துவேல் வீட்டுக்கே போடின்னு. அதையும் பாத்துக்க. அடி கம்மாக்கார ஓரத்தில கண்ணாத்தா, கம்மக்கார ஓரத்திலே கண்ணாதா, என்ன கண்டுக்காம போரி அடி என்னாதா. கம்மக்கார ஓரத்திலே கண்ணாதா, என்ன கண்டுக்காம போரி அடி என்னாதா. கம்மக்கார ஓரத்திலே கண்ணாதா, என்ன கண்டுக்காம போரி அடி என்னாதா. ஐயா விடக்கூடாதாம்மா? என்ன ஒரு மாறிய ஓடுற? என்ன இந்த சோழி என்கிட்ட வச்சுக்கிற கூடாது. ஆமா, மண்ணை வீசும் வாசனில புள்ள மக்களோட யோசனையில மண்ணு பூதும் வாசனையும் அங்கே மக்களோடு வேதனையும். பட்டாம்பூச்செடி இது கொட்டாங்கூச்செடி, பட்டாம்பூச்சிடி இது பட்டாம்பூச்சிடி, அது பட்டாம்பூச்செடி இது கொட்டாங்கூச்செடி. கத்தரிக்காய் கத்தரிக்காய் கம்முண்டில கத்தரிக்காய், ஏ நாராயண தொடர்ச்சியில நட்டு வச்ச கத்தரிக்காய். சூப்பர்ரா. அப்படி இருக்கும்டா. அடி கத்தரிக்காய் கத்தரிக்காய் காமணிண்ட கத்தரிக்காய், கத்தரிக்காய் கத்தரிக்காய் கம்முண்டில கத்தரிக்காய், நாராயண தொடர்ச்சியில நட்டு வச்ச கத்தரிக்காய்.